மீண்டும் உங்களை உன்னை நீயேவில் என்ற சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை என்ற பயணத்தில் நம்முடைய பயணத்தை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை மேன்மேலும் மேம்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்ற பொழுது சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படி வாழ்க்கையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால், இரக்கம் கொள்ளுங்கள் ஆனால் ஏமாந்து விடாதீர்கள் என்பதுதான். ஆமன்பர்களே, இது வெறும் வார்த்தையாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடமாகவே இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மைதான். உலகத்தில் உள்ள முக்கால்வாசி பேர் என்ன, அத்தனை பேரையும் அழைத்து வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டு பாருங்கள். அவர்கள் அழகாக சொல்வார்கள், நான் மற்றவர்கள் மீது கொண்ட இரக்கத்தின் நிமித்தமாக தான் இன்று ஏமாந்து நடு ரோட்டிலே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏமாற்றத்தை எவ்வாறு தவிர்க்க முடியும், இந்த இரக்கத்தை யார் மீது காட்ட முடியும் என்பதை பற்றிய ஒரு தேடல் தான் இந்த பதிவு. ஒரு முறை ஒரு பாம்பானது காட்டிலே வசித்து வந்ததாம். அந்த பாம்பு ஒரு முறை தன்னுடைய இரையை தேடி செல்கின்ற பொழுது தவறி கிணற்றிலே விழுந்து விட்டதாம். அவ்வாறு விழுந்த பாம்பு கிணற்றை விட்டு மேலே வர முடியாமல் மிகவும் தத்தளித்ததாம். அந்தபடியாக தவளையானது தன்னுடைய இரையை தேடி சென்று கொண்டிருந்ததாம். அப்பொழுது பாம்பு தவளையை அழைத்து, என்னை நீ காப்பாற்றினால் உனக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் நான் தருகிறேன் என்று கூறியதாம். அதை நம்பிய தவளை உடனடியாக கிணற்றுக்குள்ளாக விழுந்ததாம். பல நாள் பசியில் இருந்த அந்த பாம்பானது தவளையை தன்னுடைய உணவாக மாற்றிக்கொள்ள ஆசைப்பட்டதாம். அதை அறிந்து கொண்ட தவளை உடனடியாக பாம்பிடம் சொன்னதாம், நான் உங்களை காப்பாற்றுவதற்கு வேறொரு ஐடியா வைத்திருக்கிறேன், வேண்டுமென்று சொன்னால் நீங்கள் அதற்கு உத்தரவு கொடுங்கள், நான் உடனடியாக உங்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அதனுடைய காதிலே சொன்னதாம். அதை ஏற்றுக்கொண்ட பாம்பு என்பது கிணற்றை விட்டு தவளையானது மேலே வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததாம். உடனடியாக தவளை மேலே வந்ததாம். மேலே வந்த தவளை கிணற்றுக்கு கீழே இருந்த பாம்பை பார்த்து, இப்பொழுது நான் உங்களை ஒரு கயிற்றை உள்ளே விட்டு காப்பாற்றுவதற்கு என்னால் முடியும், இருந்தபோதும் நான் காப்பாற்றினால் கூட உங்களுடைய அந்த சுபாவம் இருக்கிறது, அதாவது பல நாள் பசிக்கான உணவாக நீங்கள் என்னை எடுத்துக்கொள்வீர்கள், ஆகவே நான் உங்களை காப்பாற்றுவதை விட நான் உங்களை விட்டு தூரமாக நகர்ந்து செல்வதுதான் எனக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு தவளையானது நகர்ந்து சென்றதாம். ஆமன்பர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நாம் யாருக்கு உதவி செய்கிறோம், அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டு நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம் என்று சொன்னால், இரக்கம் காட்டுவோம் என்று சொன்னால், உண்மையாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை தவிர்க்க முடியும். அவ்வாறு அல்லாமல் யாரோ ஒருவர் எங்கிருந்தோ வந்து நம்மிடம் பரிதாபமாக பேசுகிறார்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை, அதாவது நாம் அவர்கள் மீது பரிவு கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அடகு வைப்போம் என்று சொன்னால் நாம் தான் ஏமாளியாக இந்த உலகில் அலைய வேண்டும். அவ்வாறு அல்லாமல் உதவி செய்வோம், தவறில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டுமா என்பதை உணர்ந்து கொண்டு நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் நாம் ஏமாளியாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் தகுதியானவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய புத்திசாலியாக இந்த உலகத்தில் உலா வரலாம் என கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.